இந்த மாதிரி ட்ரை பேட்டரிஸை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணி அதை மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பேட்டரிஸ் வந்து நம்ம வாங்குற பிராண்டுக்கு தகுந்த மாதிரி மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வாரண்டி கொடுப்பாங்க. அந்த வாரண்டி பீரியடுக்குள்ளே அதோட பேட்டரி ட்ரைன் ஆனாவோ சப்போஸ் ரீசார்ஜ் ஆகாமல் ப்ராப்ளம் வந்தாவோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அந்த வாரண்டியும் தாண்டி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆசிட் லெவல் ட்ரை ஆன பிறகு நீங்கள் என்ன தான் தண்ணி ஊற்றினாலுமே அது ரீசார்ஜ் பண்ண முடியாது. சில பேட்டரிஸை பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் டிஸ்டில்டு வாட்டரை ரீஃபில் பண்ணிவிட்டு அதை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரிஸ் உங்களால் மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அதோட வோல்டேஜ் மினிமம் வோல்டேஜ் வந்து அதுக்குன்னு ஒரு ரேட்டிங் இருக்குது. அந்த வோல்டேஜ் கீழே வந்துச்சுன்னா அந்த பேட்டரிஸ் நீங்கள் என்ன தான் சார்ஜ் பண்ணாலும் சார்ஜ் ஆகாது. அந்த பேட்டரிஸ்க்கு தண்ணி ஊற்றி நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் சார்ஜ் ஆகாது. அந்த மாதிரி பேட்டரிஸை வந்து நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணணும். ஜம்ப் ஸ்டார்ட்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. இப்போது பேட்டரியோட மினிமம் வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக வந்த பிறகு பேட்டரிக்கு அதோட மினிமம் சார்ஜிங் வோல்டேஜோட மேக்ஸிமம் சார்ஜிங் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட ஸ்டேபிளான வோல்டேஜ் வந்த பிறகு நீங்கள் மினிமம் சார்ஜிங் வோல்டேஜ் கொடுத்து அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்டரி என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா இதோட வாரண்டி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதுபோக இந்த பேட்டரி வந்து தண்ணி இல்லாதனால இதை சார்ஜ் பண்ண முடியல. அதனால் இதை மறுபடியும் ரீஃபில் பண்ணிவிட்டு இதை நான் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெட் ஆசிட் 5 வோல்ட் பேட்டரியை நம்ம இந்த மாதிரி வாட்டர் ரீஃபில் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுபோக லித்தியம் அயன் பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணலாம், அதுவும் அந்த பேட்டரிஸை நம்மளால் எப்படி பேரலல் அண்ட் சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற வீடியோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டில்டு வாட்டர் வாங்கி அதில் தூளுப்பு கலந்துக்கோங்க. தூளுப்பு இல்லாமல் டேரெக்டாக நம்ம டிஸ்டில்டு வாட்டர் அதில் ஊற்றலாம். பட் உப்பு கலந்திங்கன்னா அதோட கண்டக்டிங் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சார்ஜிங் வந்து கொஞ்சம் குயிக் ஆகும். அதுக்காக தான் நம்ம உப்பு அதில் கலக்கிறோம். இன்னொரு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா டிஸ்டில்டு வாட்டருங்கிறது நார்மல் வாட்டர், அதில் எந்த ஒரு மினரல்ஸுமே இருக்காது. அதில் நீங்கள் இதில் உப்பு அதாவது சோடியமை நீங்கள் ஆட் பண்ணுறது மூலம் பார்த்திங்கன்னா கண்டக்டிங் லெவல் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு குயிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிரஞ்ச் எடுத்து அதில் நம்ம கலந்த டிஸ்டில்டு வாட்டரை ரீஃபில் பண்ணி நம்ம பேட்டரியில் இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இதுபோல் ஒவ்வொரு செல்ஸ்லேயுமே டிஸ்டில்டு வாட்டரை ஃபில் பண்ணிகிட்டே இருங்க. இதில் டிஸ்டில்டு வாட்டர் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா அதில் ஹோல் சின்னதுங்கிறனால அந்த பபுள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு டிஸ்டில்டு வாட்டர் ஃபுல்லாக இறங்கலைன்னா நீங்கள் அந்த வாட்டர் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு சிரஞ்சை எம்டி சிரஞ்சை அந்த ஹோல்ஸில் வச்சு நீங்கள் சிரஞ்சை அப்படியே மேலே இழுத்திங்கன்னா அதில் இருக்கிற காற்று எல்லாமே சிரஞ்சு வெளியே எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டரை ரீஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பெஸ்ட்டு வேலையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எந்த அளவு டிஸ்டில்டு வாட்டர் அதில் ஃபுல்லாக ரீஃபில் பண்ணுறீங்களோ அந்தளவு பேட்ரி பார்த்திங்கன்னா அதோட சைக்கிளிங் நல்லாயிருக்கும். அது போக பேட்ரி பேக்கப் டைமும் நமக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டில்டு வாட்டர் அதில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுபோல் அதோட பபுள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம டிஸ்டில்டு வாட்டரை ரீஃபில் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம டிஸ்டில்டு வாட்டர் ஃபுல்லாகவே நம்ம ரீஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக 12 வோல்ட் அடாப்டர் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதை நீங்கள் டேரெக்டாக போடலாம். பட் 12 வோல்ட் இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா மினிமம் வோல்டேஜ் கீழே இருக்கனால நீங்கள் 12 வோல்ட் அடாப்டரில் போட்டிங்கன்னா இது சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம மேக்ஸிமம் வோல்டேஜை இதுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி டிரைவர் யூஸ் பண்ணுறோம். இந்த டிரைவர் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையவே இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40 வோல்ட்டில் நம்ம இன்புட்ஸ் கொடுத்தோம்னா அதை 3 வோல்ட் வரைக்கும் நம்மளால் ஸ்டெப் டவுன் பண்ணிக்க முடியும். இந்த டிரைவரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் பேட்டரிக்கு சார்ஜிங் வோல்டேஜ் அண்ட் சார்ஜிங் ஆம்ப்ஸ் இதை கொடுக்கறதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷன் ரிலேட்டான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற பேட்டரிக்கு சார்ஜிங் வோல்டேஜை கேல்குலேட் பண்ணுறதுக்கு அந்த பேட்டரியோட வோல்டேஜ் தெரியணும். பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜ், ஆம்ப்ஸ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 7 ஆம்ப்ஸ். நம்ம இப்போ ஆம்ப்ஸ் கொடுக்க போகிறதுல வோல்டேஜ் மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜை கேல்குலேட் பண்ணுறதுக்கு அதோட சார்ஜிங் வோல்டேஜ் இன்ட்டு 1.5 அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் பார்த்திங்களா. அதுதான் அந்த பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ். இப்போது 18 வோல்ட் கொடுக்குற மாதிரி அடாப்டர் மார்க்கெட்டில் எங்கேயுமே அவைலபிள் கிடையாது. அதனால் நான் 2 12 வோல்ட் அடாப்டரை சீரிஸ் கனெக்ஷனில் கொடுத்து நம்ம பேட்டரிக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறேன். சீரிஸ் கனெக்ஷனில் 12 வோல்ட் அடாப்டர் 2 நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது 24 மாறிடும். அந்த 24 வோல்டேஜை நம்ம இந்த ஸ்டெப் டவுனில் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரில் ஸ்டெப் டவுன் பண்ணி அதுக்கு வந்து சார்ஜிங் வோல்டேஜை நம்ம கொடுக்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டரிஸை தான் சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அடாப்டர் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து நம்மளால் வோல்டேஜ் அவுட்புட்ஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பர் கனெக்ஷன்ஸ் மூலம் பார்த்திங்கன்னா சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனில் ரேண்டமாக கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் வந்து என்ன பேட்டரி கம்பேர் பண்ணும்போது அடாப்டரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா பேட்டரியில் வந்து கனெக்ஷன் வந்து
பேட்டரி நீங்கள் பேரலல் அண்ட் சீரிஸ் கனெக்ஷனில் கொடுக்கும்போது அதோட கனெக்ஷன் ஏதாவது மாறுச்சுன்னா பேட்டரி ஹீட் ஆக ஆரம்பித்து அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டரில் நீங்கள் சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனில் கொடுக்கும்போது அதோட கனெக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அடாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் சர்க்யூட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் நமக்கு வோல்டேஜ் வரும்போது அடாப்டர் வந்து ஆஃப் ஆயிரும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி கேஸ்க்கு அடாப்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரில் 15 வோல்டேஜாக அதை ஸ்டெப் டவுன் பண்ணிட்டோம். நீங்கள் கால்குலேஷன் படி 18 வோல்டேஜ் தான் கொடுக்கணும். ஏன் 15 கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரியில் வந்து சுத்தமாக தண்ணி கிடையாது. அதை நம்ம இப்போ மறுபடியும் ரீஃபில் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறன்னு பேரில் நம்ம அதிக வோல்டேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரீசன் பேட்டரி வந்து ஹீட் ஆக ஆரம்பித்து தண்ணி கொதித்து அந்த தண்ணி எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த தண்ணியோட வால்யூம் குறையும் போது உங்களால் சார்ஜ் பேட்டரியில் நிற்காது, சார்ஜ் ஏறாது. அந்த ரீசனுக்காக தான் நம்ம சார்ஜிங் வோல்டேஜில் இருந்து குறைஞ்சபட்சம் அதாவது மினிமம் வோல்டேஜுக்கு மேலே கொடுக்குறோம். அதாவது மினிமம் இதில் 12 வோல்ட் கொடுக்கலான்னா அதில் ஒரு 15 வோல்ட் நான் கொடுக்கறதுக்கு ரீசன் அதுதான். ஆம்ப்ஸ் ரேட்டிங் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக 3 ஆம்ப்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அப்போ நான் இதில் சார்ஜிங்காக எவ்வளோ வாட்ஸ் செலவு பண்ணுறேன்னா 15 × 3 போட்டிங்கன்னா 45 வாட்ஸ் இதுக்கு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நான் செலவு பண்ணுறேன். இந்த பேட்டரியோட வாட்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 12 வோல்ட்டு 7 ஆம்ப்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அதோட வாட்ஸ் வந்து 84 வாட்ஸ் பேட்டரி. அதை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு அது அப்படியே பாதி வாட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் ப்ராப்ளம் கிடையாது. பேட்டரி உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு 100% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டரியை பேரலல் அண்ட் சீரிஸ் கனெக்ஷனில் எப்படி கொடுக்கணும்னு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம பேட்டரிக்கு சார்ஜிங் மாடல் எதுவும் கிடையாது. நம்ம டேரெக்டாக அந்த கன்வெர்ட்டர்லேருந்து வோல்டேஜை பேட்டரி கொடுத்தனால அந்த கன்வெர்ட்டர்லேருந்து எவ்வளோ நமக்கு வோல்டேஜ் இன்புட்ஸ் பேட்டரிக்கு போய்ட்டுருக்கோ அதுதான் நம்மளால் மல்டிமீட்டரில் மெஷர் பண்ண முடியும். நீங்கள் அடாப்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டரியோட வோல்டேஜை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில் எவ்வளோ ரீஃபில் ஆயிருக்குங்கிறத பார்த்துக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு அதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர் அடாப்டர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங், அதாவது பேட்டரியோட பவர் ரிட்டர்ன் ஆகிறத நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும் டேரெக்டாக அடாப்டர் கொடுக்குறதுலேருந்து. பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பேட்டரி ரீசார்ஜ் ஆயிடுச்சு. உங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் நீங்கள் கொடுக்குற இன்புட் ஆம்ப்ஸ் ரேட்டிங்கை பொறுத்து பேட்டரியோட சார்ஜிங் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு பேட்டரி ஃபுல்லான பிறகு 12 வோல்ட் காட்டுது. இப்போ அதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணி எரிய வைக்கலாம். என்கிட்ட மோட்டர் எதுவும் கிடையாது, அதனால் எல்இடி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, எல்இடி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு பேட்டரி ரிலேட்டடான நாலேஜ் தெரியணுனாலும் புதுசாக ஒரு இன்னோவேஷன் மேக் பண்ணாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறையவே இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் க்யூர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.